வாழ்த்துக்கள். உங்களுடைய எல்லாருடைய குடும்பங்களும் நம்முடைய விருந்தினர்களும் மேம்படுவதற்கு இந்த அனைவருடைய வாழ்த்துக்கள். சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, உங்களுடைய அரசாங்கம் செயல்படுகிறது. உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் மையமாக வைத்து இந்த அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற மிக உன்னதமான தத்துவத்தோடு அரசு முன்னேறுகிறது. டெல்லியிலே உங்களுடைய குரலாக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்தியாவை வெறுப்பு அரசியலிலிருந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடர் போராட்டம் தொடரும். இந்த வெறுப்பு இந்தியாவிலே வெறுப்பு சக்தியாக வெறுப்பை ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து உங்களுடைய குரலாக டெல்லியிலே ஒழிப்பேன். உங்களுடைய பிரச்சனைகளையும் மையப்படுத்தி டெல்லியிலே உங்களுக்காக செயல்படுவேன் என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு இன்று உங்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இரு பக்கமும் நிற்கின்ற விருதுநகர் நகர மக்களே, ஒரு தியாக செம்மலை இந்த மண்ணிற்காக உழைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதரை, மாணிக்கம் தாகூரை வெற்றி பெற செய்த அந்த நிகழ்வினை, அந்த நிகழ்விற்காக, அந்த பெருமைக்காக வாக்களித்த உழைப்பித்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியார் தேனி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சீனிவாசனும், விருதுநகர் நகர்மன்ற உறுப்பினர் எஸ்.ஆர்.எஸ். மாதவனும், நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக ஐநா நகரில் பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நகர்மன்றத்தினுடைய தலைவர் சகோதரர் மாதவன் அவர்களோடும் உங்களிடம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் அளித்த வாக்குகளுக்கு நன்றி. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து தீர்வு காணுவதற்கான முயற்சி. டெல்லியிலே உங்களுக்காக, உங்களுடைய குரலாக தொடர்ந்து விருதுநகருடைய குரலாக ஒழிப்பேன். உங்களுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியுடைய பிரச்சனைக்காகவும் டெல்லியிலே உங்களுக்காக உழைப்பதற்காக வாக்களித்த வாக்காளர்களாகிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய விருதுநகரிலே பராசக்தி அருளாலும், அதே நேரத்தில் இன்று பக்ரீத் திருநாள் அன்று இந்த துவக்கத்தை செய்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்குரிய அண்ணன் ஏ.ஆர். சீனிவாசன் அவர்களோடும், நகர்மன்றத்தினுடைய தலைவர் சகோதரர் மாதவன் அவர்களோடும், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீராஜா சுப்பர் அவர்களோடும் இன்று முழுவதும் விருதுநகர் நகர் பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்டிற்கும் சென்று அந்த வார்டு பகுதிகளில் நன்றி. இந்த பயணம் என்பது மொத்தம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற 1000 இடங்களிலே இந்த நன்றி பயணம் என்பது அடுத்த 3 மாதங்கள் தொடரும். நாடாளுமன்ற குழு கூட்டம் 2 முறை நடக்க இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதற்கு நடுவிலும் தொடர்ந்து இந்த பணியை நிறைவு செய்வோம். நன்றி.